ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கே ஒரு படத்தை பார்க்குறீங்க. ப்ளூ கலரில் ஒரு சர்க்கிள் இருக்குது, வட்டம் இருக்குது. அதே மாதிரி பச்சை கலரில் செவ்வகம் இருக்குது. நான் ஒரு செவ்வகத்தை பார்க்கிறேன். இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, செவ்வகம் அப்படிங்கிறதுக்கு ரெக்டாங்கிள், பார்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சி. இந்த படத்தை பார்த்து வேறு என்ன சொல்லலாம்? செவ்வகம் பச்சை நிறத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். செவ்வகத்தின் மேல் ஒரு வட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வட்டம் நீல நிறத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே இங்கிலீஷில் நம்ம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஐ சி எ ரெக்டாங்கிள். நான் ஒரு ரெக்டாங்கிள், செவ்வகத்தை பார்க்கிறேன். த கலர் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் க்ரீன். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த ரெக்டாங்கிளின் கலர், இந்த செவ்வகத்தின் உடைய கலர், அந்த ஆஃப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி நீங்கள் சொல்லி பார்க்கணும். ஸோ த கலர் ஆஃப் தி புக், த கலர் ஆஃப் தி பென், இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும். தெர் இஸ் ஆல்சோ எ சர்க்கிள். ஒரு சர்க்கிளும் கூட இருக்கிறது. இட் ஈஸ் இன் ப்ளூ கலர். இது ப்ளூ கலரில் இருக்குது. த சர்க்கிள் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த ரெக்டாங்கிள். அந்த ஆன் அப்படிங்கிறது என்னது? அந்த ரெக்டாங்கிள் மேலே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ ப்ரிப்போசிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன் அப்படின்னா அதில், ஆன் அப்படின்னா அதன் மேல், டு அதை நோக்கி, இன் டு உள்ளுக்குள், அண்டர் அடியில், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, அதனுடைய மீனிங்கை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ரிப்போசிஷன். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரிப்போசிஷன்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் படங்கள் கொடுக்குறேன். அந்த படத்தை நீங்கள் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். செவ்வகம், வட்டம், சதுரம், இந்த மாதிரி படங்கள் கொடுப்பேன். அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் லுக் அட் திஸ் விஷுவல். ஒரு ப்ளூ கலரில் ஒரு செவ்வகம், ரெக்டாங்கிள் இருக்குது. அந்த செவ்வகத்துக்கு உள்ள, அந்த உள்ளங்கிறது தான் ப்ரிப்போசிஷன். ஓகே, டவுன் ஆரோ மார்க் இருக்குது. ஸோ இந்த செவ்வகத்துக்கு மேலே, மேலேங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். கரெக்டாக அந்த ப்ரிப்போசிஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் ஸ்மைலி ஃபேஸ் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரேம் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ சி எ ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் இன் த ஸ்க்ரீன். நான் இந்த ஸ்க்ரீனில் ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் ஒன்றை பார்க்கிறேன். சிம்பிளாக ஃப்ரேம் பண்ணுங்கள். தெர் இஸ் ஆல்சோ அன் ஆரோ. ஒரு ஆரோ மார்க் கூட அதில் இருக்குது. இட் ஈஸ் இன்சைடு. ஸோ இன்சைடு அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். இட் ஈஸ் இன்சைடு த ப்ளூ ரெக்டாங்கிள். ப்ளூ ரெக்டாங்கிள்குள்ளே அந்த ஆரோ மார்க் இருக்குது. ஐ ஆல்சோ சி எ சர்க்கிள் பிளேஸ்டு ஆன். பிளேஸ்டு ஆன், அந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே இருக்குது. ஆன் தி ரெக்டாங்கிள். இட் ஹேஸ் எ ஸ்மைலி ஃபேஸ். ஸோ ஒரு படத்தை பார்த்து நம்மளால் இத்தனை வாக்கியங்கள் சொல்ல முடியும். இன்னும் நிறையா பேசலாம். இந்த படத்தை வச்சே நம்ம நிறையா வாக்கியங்கள் சொல்லலாம். நிறைய ரீட் பண்ணணும். இங்கிலீஷ் சென்டென்சஸ் நிறைய ரீட் பண்ண தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு மனப்பாடமாகும். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லுக் அட் திஸ் விஷுவல். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் எல்லோ கலரில் இருக்குது. இன்னொரு ரெக்டாங்கிள் பின்னாடி இருக்குது, க்ரீன் கலர். அந்த பின்னாடி அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். ஓகே, அந்த எல்லோ கலர் ரெக்டாங்கிளுக்கு கீழே, அந்த கீழே அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். கீழே ஒரு ப்ளூ கலர் ஸ்கொயர் இருக்குது, அதாவது சதுரம் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த படத்தை நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த பின்னாடி, கீழே அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரிப்போசிஷன்ஸ் வரும் அப்படின்றத யோசித்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ சி எ எல்லோ கலர் ரெக்டாங்கிள் இன் தி ஸ்க்ரீன். ஸ்க்ரீனில் எல்லோ கலர் ரெக்டாங்கிள் நான் பார்க்குறேன். அட் த பேக் சைடு. ஸோ பேக் சைடு, பின்னாடி, there is a green color rectangle. I also see a blue color square. ஸோ கீழே இருக்கிறது ஸ்கொயர். இட் இஸ் அண்டர் தி எல்லோ கலர் ரெக்டாங்கிள். இந்த பேராகிராஃபில் என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது? இன் த ஸ்க்ரீன், அந்த இன் அப்படிங்கிறது அட் த பேக் சைடு. ஓகே, அண்டர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பிக்சரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நிறைய சிம்பிள்ஸ் இருக்கிற பிக்சர் ஒன்று நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஆரோ மார்க் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது, டவுன் ஆரோ ரெட் கலரில் இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் எல்லோ கலரில் இருக்குது, அதுக்குள்ளே சன் டைப்பில் ஒரு
பிக்சர் இருக்குது. கரெக்டான ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். I see an arrow, a plus, a multiplication, a down arrow symbols. ஓகே, ஒரு ஆரோ பார்க்குறேன், ப்ளஸ் சிம்பிள் பார்க்குறேன், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் பார்க்குறேன், டவுன் ஆரோ பார்க்குறேன். த ப்ளஸ் இஸ் இன் க்ரீன் கலர். இந்த ப்ளஸ் சிம்பிள் க்ரீன் கலரில் இருக்குது. இட் இஸ் எ ப்ளூ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். வேறு டைப்பில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். த ப்ளஸ் இஸ் இன் க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு இட் இஸ் எ ப்ளூ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். த டவுன் ஆரோ இஸ் ரெட் இன் கலர். There is a rectangle below to these three symbols. The rectangles is in yellow color. So sentences frame பண்ணுறப்ப noun, adjective, verb, prepositions இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். வார்த்தைகள் தெரியும், அதை சரியான இடத்துல வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். அப்படி ஃப்ரேம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக நம்மளால் பேச முடியும். 2 ஆரோ மார்க் இருக்குது. அது என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 2 ஆரோ மார்க்கும் ஒரு ட்ரையாங்கிள், முக்கோணம், ஒரு ட்ரையாங்கிளை நோக்கி போகுது. அதில் ஒரு ஆரோ அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே ஒரு எல்லோ கலர் சர்க்கிள், இந்த ட்ரையாங்கிள்லேருந்து ஒரு டவுன் ஆரோ வெளியே வருது. அது க்ரீன் கலரில் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். I see a red color triangle in the middle of the screen. There is a blue color arrow. ஒரு ப்ளூ கலர் ஆரோ இருக்குது. இட் கோஸ் இன்டு த ட்ரையாங்கிள். ஸோ இன்டு அப்படின்னா உள்ளுக்குள்ளே, அந்த ட்ரையாங்கிள்குள்ளே அந்த ப்ளூ கலர் ஆரோ போகுது. த ப்ளூ கலர் ஆரோ இஸ் ஃபாலோடு பை எ எல்லோ கலர் ஆரோ. அந்த ப்ளூ கலர் ஆரோவை தொடர்ந்து வர்றது எல்லோ கலர் ஆரோ. ஐ சி எ க்ரீன் கலர் ஆரோ அண்டர் தி ட்ரையாங்கிள். அண்டர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். அந்த ட்ரையாங்கிளுக்கு கீழே ஒரு க்ரீன் கலர் ஆரோ மார்க் இருக்குது. இட் இஸ் கம்மிங் அவுட். அவுட்டுங்கிறது ப்ரிப்போசிஷன். இட் இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் தி ட்ரையாங்கிள். தெர் இஸ் எ எல்லோ கலர் சர்க்கிள் விச் இஸ் அபவ் டு தி ட்ரையாங்கிள். ஒரு சாதாரண ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஆரோ மார்க் வச்சு ஒரு பிக்சரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள், நம்ம கண்ணில் பார்க்குற ஒரு விஷயத்தை இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். தட்ஸ் ஆல். அதுதான் பேசுகிறது. ஓகே, ஸோ ஒருத்தட்ட பேசுகிறப்ப என்ன பேசுகிறோம், அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம், அதுக்கு உண்டான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறோம், அதை கரெக்டான ஆர்டரில் வச்சு நம்ம பேசுகிறோம். நம்மளுடைய தாட்ஸை இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ ட்ரை பண்ண கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.